ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுது, நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து ரீச் ஆகியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பல போராட்டத்துக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த நிலைமைக்கு. காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமா நான் என் கிளாஸ் அருண் நினச்சி பேசினேன். ஆனால் இவர் என் கிளாஸ் அருண் இல்லை. இங்கே வச்சு அந்த ரோஸ் பார்க்கில் வச்சு தான் வந்து ஒரு தடவை ரோஸ்லாம் கொடுத்து ஃபைனலாக ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த ரோஸை கூட நான் கொண்டு போகல. எங்கள் அம்மா பார்த்தா திட்டுவாங்க, நீயே அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் அப்பப்போ வெளியில் சும்மா மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சும்மா எப்போ பார்த்தாலும் அப்பப்போ லவ் யூன்னு சொல்லி சொல்லி எது உண்மையான லவ் யூ எது பொய்யான லவ் யூன்னு கூட தெரியாமல் போயிடுச்சு. யாருனே தெரியாம நான் எப்படி இன்னொரு வீட்டுக்கு போறது, யாருனே தெரியாத ஒருத்தவங்க கூட நான் எப்படி பேசி பழகுறது அப்படின்ற மாதிரி. அதாவது புதுசா வீட்டுல இருந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து விட்டுட்டு என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொன்னா எப்படி பேசுறது, அந்த இதுல ஒரு இடிச்சுட்டே இருந்தது. அப்பவே சரி லவ் மேரேஜ் நான் என் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா அதுவா அமைஞ்சது. நீ தான் வந்து மாட்டினியா என்னன்றது எனக்கு தெரியல. வந்தது அதுல சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக 1 year வீட்டில் சொல்லி கரெக்டாக 1.5 years வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 years ஒவ்வொரு நாளும் ஐயோ எப்படா நடக்கும் அப்படின்னு யோசிச்சு கடைசியில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. வீட்டில் வந்து பேசி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கல, இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. எப்படியோ நாங்களே இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டோம் கல்யாணம் வரைக்கும். நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி ஓகேவாயிருச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 2 பேரும் பிரிஞ்சிடலான்ற அளவுக்குலாம் போயாச்சு. நான் விடலை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது நீ இல்லை, நான். அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன், அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானேன். ஓ அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன், அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானேன். அவளோடு இருக்கும் ஒருவித சிநேகிதனானேன், அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானேன். ஆழியில் இருந்து அலசி எடுத்தாயே, அடைக்கலம் கொடுக்க துணிந்து வந்தேனே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீ நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. நான் 7th standard படிக்கும்போது இவ்வளோ கட்டிக்க போகிறவன் என்ன பாடுபட போகிறானோன்னு நினச்சேன். கடைசியில் நானே இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். நான் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் எவ்வளோதான் கோவப்பட்டாலும் என்ன உண்மை சொல்லிடுவான். அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் தப்புன்னு தெரிஞ்சாலும் மறைக்க மாட்டான். இது வரைக்கும் எதுவுமே மறைச்சது இல்லை. சண்டைன்னு வராது எங்கள் 2 பேருக்குள்ள. வந்தாலும் மேக்ஸிமம் 1 day தான். ஸோ ஃப்யூச்சரில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவான். அது எனக்கு நம்பிக்கை நிறையாவே இருக்குது. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த டேல இருக்கிறோம். சிறுங்களும் தாளமடி, சிரிப்பது கோலமடி, நேரம் கொஞ்சம் பூசிக்கத்தான் நிலா தேடுதே. தரத்தோடும் நீளமுடி, தலையில கிரீடமடி, தினம் உன்னை கைப்பிடிக்க